ஹாய்ங்க. ரொம்ப கழுத்து வலி பார்த்துக்கங்க. ரைட்டு, லெஃப்ட்டு ம் குனிய முடியாது, நிமிர முடியாது. அப்படி இருக்கு கழுத்து வலி. ஆக்சுவலி எனக்கு தான் கழுத்து வலி. ஒரு உடம்பு சரியாம வரும்போது தான், நம்மளுக்கு யார் இருக்காங்க, நம்மளுக்கு யார் ஃபோன் பண்ணா டக்குன்னு வராங்க, ஆன் த ஸ்பாட்ல வலி வரும்போது, நம்மளுக்கு யாருக்கு கால் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு தோணாது. கூட ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்காங்க. அவங்க இல்லாத டைம்ல எவ்வளோ கஷ்டமா இருக்கும். யாருக்கு ஃபோன் பண்ணா டக்குன்னு வருவாங்க அப்படின்னு ஒரு தவிப்பு இருக்கும் பார்த்தீங்களா மனசுக்குள்ள. அந்த தவிப்பு ரொம்ப கொடுமையானது. பக்கத்துல நம்மளுக்காக உயிர குடுக்குறதுக்கு ஆள் இருக்கு. அவங்க அப்பதான் தூங்கியிருப்பாங்க. ஒருத்தங்கள கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணிட்டு, அவங்களையும் கூப்பிட மாட்டோம். நம்மளும் தனியா வெளியில போணும். தனிமை ரொம்ப கொடுமையானதுங்க. அது இனிமையானதும் கூட. ஆனா ஒரு உடல் பாதிக்கும்போது அப்பதான் உணருவீங்க. நம்மளுக்குன்னு ஒருத்தர் கூட இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அம்மா செல்லமா வளர்ற பிள்ளைங்கலாம் தயவு செய்து நோட் பண்ணிக்கிங்க. எப்பவும் அம்மாக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப அம்மா செல்லமா வளர்ந்தா நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். அம்மாக்கு ஹெல்ப் பண்ற பிள்ளைங்களாவும் இருங்க. எப்பவும் தனிமையா இருக்கணும்னு நெனைக்காதீங்க. உங்களுக்கான சப்போர்ட் எப்பவும் உங்க கூட யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும்.